எப்படி இருக்கு அரண்மனை? Fantastic. நான் சொல்ல you'll be amazed. இன்னும் நீ என் ரிலேட்டிவ்ஸை பார்க்கல பாரு. வாங்க தம்பி, வாங்க 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 Hi, சித்தப்பா. சுத்தி பார்த்தாச்சா? வா வாங்க 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 வாங்க. டேய் என்ன தெரியுதா? ஈஸ்வரி அத்தை சின்ன வயசுல ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. அவங்களா? அதான் வந்துட்டோம்ல. இப்போ எதுக்கு அதெல்லாம்? வீட்டுக்குள்ள உள்ள போங்க. வாங்க. வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் முரளி. என் கடன் பிரச்சனைக்கு வீட்டு வைக்கணும்னு சொன்னது உடனே வந்துட்டியே. உங்க அப்பாவா இருந்தா இதை விற்கிறதுக்கே விட்டுருக்க என்ன மாட்டார். சித்தப்பா யாரும் யூஸ் பண்ணாம பூட்டி வச்சிருக்க வீடு அட்லீஸ்ட் உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு யூஸ் ஆகட்டுமே. ஏன் நேத்து வரவே இல்ல? சாப்பிட்டியா? நான் உங்க ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா? சரி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். என்ன? எங்க அம்மா திட்டுவாங்களே. யார் கூட பேசுற பாப்பா? என் பொண்ணு தாம்மா, கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி. ராத்திரி வரியா? எனக்கு ஏதாவது கொண்டு வா. Hey Maya. ஹாய். ஊரை சுத்தி பாத்தீங்களா? எப்படி இருக்கு எங்க ஊரு? சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அரண்மனை எக்ஸ்ட்ராordinary இருக்கு. ஏன்பா பாட்டிக்கு இப்படி முடியாம கிடக்குது? 108க்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? 108க்கு ஃபோன் பண்ணா ஏன்டா 1008 வாட்டி ஃபோன் பண்ணி உயிரெடுக்கிறேன்றானுங்க. ஸ்கூல் சவாரி மாதிரி அந்த பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் டயர் தேஞ்சதான் மிச்சம். உங்க ஆயா போன பாடா தெரியல. பேசாம தூக்கின்னு வந்து ஆஸ்பத்திரி மாத்திரையில போடு, எமர்ஜென்சினா உள்ள தூக்கிடலான்றானுங்க. வாட்டி வாட்டி வந்துட்டீங்களா? பாட்டி பாடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறீங்க. உன் பாட்டி இருந்தா என்ன போனா என்ன? எங்களுக்கு தேவை வட்டி. அதானே வட்டி தரனா கொடியில காயிற ஜெட்டி கூட தூக்கின்னு போற ஆள் தானே நீங்க. பாலசாமி, நீ ஊரெல்லாம் கடனை வாங்கி அவமானப்பட பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? இப்படி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தா அவமானப்பட்டு தானே ஆகணும். நீ பிச்சைக்கார பரம்பரை இல்லை பாலசாமி, ஜமீன் பரம்பரைப்பா. இதுதான் அதுக்கு ஆதாரம். இந்த போட்டோவில் என் பக்கத்தில் இருக்காரு, அவர்தான் பாவம் தாத்தா. தாத்தா சாதாரண தாத்தா இல்லை, பின்ன பெரிய இந்தியன் தாத்தாவா? அவர் பூவைப்பட்டி ஜமீன்தாருப்பா. என்னது ஜமீன்தாரா? ஆமா ராசா. கவுன்சிலர் பொண்டாட்டி கூட கழுத்துல தொங்க நகை போட்டு நிறுது. ஒரு ஜமீன்தார் பொண்டாட்டி நீ போத்தி ஒரு நல்ல போற கூட இல்லையா? நான் ஒரு பொண்டாட்டி இல்லை, பின்ன சின்ன வீடு. நீ போட்டோ மட்டும் ரகசியமா வச்சுக்கல, ஜமீன்தாரியே ரகசியமா தான் வச்சுன்னு இருக்கிற. இந்த கன்றாவிலாம் பேர் சொல்லிட்டு இருக்கிற. சின்ன வீடா என்ன பிடிச்சி போய் யாருக்கும் தெரியாம தாலி கட்டி கள்ள பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டாரு. அப்போ எடுத்ததுதான் இந்த போட்டோ. இதோட இன்னொரு காப்பி அவர் அரண்மனையில இருக்கு. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. விஷயத்துக்கு வா. என்னால் அவர் பிரகாரம் கட்டக்கூடாதுதான் இவ்வளோ நாளாக மூடி மறைச்சேன். இப்போ அந்த அரண்மனையை விற்க போகிறாங்கடா. இந்த போட்டோவை காட்டி நீ ஒரு வாரிசு தான் நிரூபிச்சா தார பங்கு முறையில் உனக்கும் சொத்துல பங்கு உண்டு. அதோட மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கு. கோடிக்கணக்கிலையா? என்ன பாட்டி சொல்ற? இது உண்மையிலே பூவப்பட்டி ஜமீன்தார் தானா? ரொம்ப இருட்டா இருக்கானே, இரு வெளிச்சத்தில் பார்த்துட்டு வரேன். ஆ, ஜமீன்தார் தான். தாத்தா ஜமீன் தாத்தா தாத்தா. சி ஐயோ, தாத்தா போயிட்டாரு. பாட்டி பாட்டி, நீ கொடுத்த ஆதாரத்தை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேனே பாட்டி. இதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு எப்படி பாட்டி ப்ரூவ் பண்ணுவேன் பாட்டி? கவலைப்படாத பால்சாமி, இந்த போட்டோவோட இன்னொரு காப்பி அரண்மனையில இருக்கிறதா உங்க வாயா சொல்லுச்சே, அதை வச்சு நிரூபி. அப்பதான் உன் பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா உங்க வட்டி காசை வசூல் பண்றதுக்காக என்ன ஊசி பேத்தி விடுறீங்களா? உங்களுக்காக இல்லைனாலும் என் பாட்டிக்காக நியாயத்தை கேப்பண்டா. பாட்டி, 16வது நாள் காரியம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பங்க பிரிக்கல, நான் உன் பேரன் பால்சாமி இல்ல. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரம் பாரு. என்னடா திடீர்னு பாஸ்ன்றீங்க? அப்படிதான் பாஸ், நீங்க நினைச்சா எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ்.
பாஸ் கேட்க நல்லா தாண்டா இருக்குது. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாதிரி முடிக்கிற? அங்க பாருங்க பாஸ். உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்காளே, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ், பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஷ்டி அவுத்து எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை துடைச்சிட்டு வரட்டா? ஏன் நாத்தத்தில் நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ், அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறான்னா வயசாகி போச்சு, வெள்ளை எழுத்தா தெரியுது, தூர பறவை கிட்ட பறவைன்னு புளிவிட்டு இங்கே 500 அடி தள்ளி நிற்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டாக தெரியுதா? யாரா அவன் செடிக்கு அடியில் முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சி வந்து நிற்கிறான்? எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில் ஆட்டையை போட வந்திருக்கான். யார் சொத்து யார் ஆட்டையை போகிறது? இது எங்கள் ஆயாவோட உழைப்புடா. அவனை கையில் கல் எடுக்கிறான் பாஸ். யாரு? என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க பாஸ், கல்லு போட்டு விளையாடுறோம். கல் போட்டு விடாடவனா குளமா இல்லை குட்டையா கட்ட அந்த அடி அந்த மஷ்ரூம் மண்டை அடிச்சு சாவடி. வாங்கடா. டேய் எங்கடா காணோம்? டேய் வண்டியில தான் இருப்பான். கூடாது, தேடி தேடி. ஏய் வாடா, வெளிய வாடா, வெளிய வாடா. டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? வாடா, ஓடுறா ஓடுறா ஓடு. டேய் இந்த பக்கம்டா முட்டு இருக்கு. ஏமா ஏமா உரிச்ச முட்டை சொல்றது கேளுமா. ஏமா என்ன பக்கடா இருக்கு சொன்னே. டேய் நில்லுடா நில்லுடா, நானே வரேன். நில்லுடா நில்லுடா. திருடா திருடா இந்த முடி பிடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தாலும் தப்பிக்க மனசே வராது. திருடன் தான் திருடன் தான். விட மாட்டேன். நீ விட்றாத விட்றாத. மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரும். இல்ல இல்ல நான் தான் பாஸ். என்னைய பிடிங்க என்னைய பிடிங்க. நீங்க தான் மெயினா? என்னாச்சு யாரு இவங்க? திருட வந்தவங்க மாட்டிக்கிட்டானுங்க. ஐயோ எங்களை பார்த்தா திருட மாதிரியா தெரியுது. வீட்டுல சமையல் வேலைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் முதலாளி. முதலாளியா? ஆமா. நான் தான் முதலாளி, நான் தான் முதலாளி. சும்மாரியா ஏயா வேலை தேடி வரவன் ஒத்தையா வர வேண்டியதானே? அது என்ன கூட 2 ஒத்து? அது மெயினா குழம்பு காசுறது நான் தாங்க. அதுல வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போறதுக்கு 2 அசிஸ்டன்ட்டுங்க. அசிஸ்டன்ஸ் எதுக்கு? என் மேல கல்லு போடுறதுக்கா? ஐயோ கல்லு நாங்க போடலங்க. இந்த நாய் கூட சைஸ்ல ஒருத்தன் இங்க தான். வேலை தான் கிடைச்சிச்சுல, இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுற? யார் இவங்க? நான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிற சமயக்காரங்க. நாம் இருக்க போறதே 2-3 நாள் தான். அரண்மனை ஐயனார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே ஆளுக்கு ஊரை பார்த்து கிளம்ப போறோம். அதுக்கு எதுக்கு சமையல்காரன்? சரி சரி மாப்பிள்ள சொல்லிட்டாரு, போய் வேலையை பாருங்க. சரிங்க நீ சப்பாரி வாம்மா. முதலாளி. இந்தாப்பா நீ நல்லா சமைப்பியான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாம்பிளுக்கு ஏதாவது சமைச்சு காட்டு. என்னம்மா வேணும்? சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் கைமா, முட்டை பொடி மாஷ், நண்டு சூப்பு, காடை ரோஸ்ட், பிரான் மசாலா இதெல்லாம் சமைச்சு வை. ராத்திரிக்கு நீ என்ன சமைக்கணும் நான் யோசிச்சு வைக்கிறேன். வாங்க போலாம். இப்ப தெரியுதா அரண்மனை ஏன் விற்கிறாங்கன்னு? இதுங்க தின்னு தீக்கிறதுக்குள்ள போட்டோ கண்டுபிடிச்சி பங்க பேத்துற வேண்டியதுதான். ஆயா இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீன் ஆய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கல. டேய் கட்டி கருப்புறம் மூக்கா, போட்டோ கிடைக்கல, சொத்துல பங்கும் இல்லை, கூட வந்தவனே காணோம். இதை பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ், சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். டேய் உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா? பாஸ் இந்த வீட்டுல சும்மா ஹைட்டா கொழுகன்னு குத்துற மாதிரி
கும்முன்னு இருக்காளே மாயா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏன்டா காலைடா சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐடியா எப்படியே? ஐடியா சூப்பராக தான் இருக்கு. ஆனா நான் பழைய சோறு, அவ ஃபாரின் பர்கரு ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டா. யானையோட பழம் யானைக்கு தெரியாது பாஸ். அப்போ பூனைக்கு தெரியுமா? அது இல்ல பாஸ், இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபிளான ஆள் நீங்க தான். கண்டிப்பா செட் ஆகும் பாஸ். ஜோடி பொருத்தம் பிரமாதம். தெரியும்டா, அவ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த வீட்டில் இருக்க ஒரே பர்சனாலிட்டியான ஆளு நான் தான். நான் உங்களை சொல்ல, அங்க பாருங்க. யாரா அவன்? அண்டர்டேக்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஏய் பால்சாமி, டயர்டா இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. நீங்க வாங்க. சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிட்றியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல, அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் முதலாளி, மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள்ள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள்ள. நம்ம மாதவியோட ஓ, அண்ணன். நானே மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாயை மூடி சும்மா இருக்க மாட்டியாயா? பேசாம போற எங்க அண்ணனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கற உன்ன. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதோ இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி கொடுமா. அட போமா. போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன், குட்டையா ஒருத்தன், என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. என்ன ரவி, மதுரையில் நடக்கிற கேஸுக்கு மெட்ராஸ்லேருந்து நீயே நேரில் வந்து அப்பியர் ஆகிற? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேஸா? முக்கியமான கிளைண்ட்டு வாய்தா அடுத்த மாதம் தள்ளிட்டாங்க. அதுக்குள்ளே நீ கூப்பிட்டியா? வந்துட்டேன். பெரிய அரண்மனை பிரம்மாண்டமாக இருக்குல்ல? பயமாகவும் இருக்கும். இங்கே என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உனக்கு இந்த ஆவி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? எது குக்கர்லேருந்து வருமே அதுவா? எனக்கு தெரியும், நீ கிண்டலாக தான் பேசுவேன்னு. நான் சொல்கிறது நிஜ ஆவி. நம்ம மாய கூட ஃபீல் பண்ணியிருக்கா. பாம்பேயில் ஒரு கிரவுண்ட் இடத்துல 100 வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தவ. இங்கே 100 ஏக்கரில் ஒரே வீடு, அதுவும் ஆள் இல்லாமல் அமைதியாக இருக்கா. எந்த சத்தத்தை கேட்டாலும் பயமாக இருக்கும். மாதவி, என்னாச்சு? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கண்டதெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்காத. உனக்கு கூட தெரியாது ரவி, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன டைமில் 2 வீலர் ஆக்சிடென்ட் நடந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதனால எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லைன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தைய பெற்று தரணுங்கிற ஆசையில் நான் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. இங்கே வரதுக்கு முன்னாடி கூட ஃபேமிலி டாக்டர்கிட்ட டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ரிசல்ட் நல்லபடியாக வரணுங்கிற டென்ஷனில் நான் இருக்கேன். ஆனால் நடக்கிறதுல பார்த்து பயமாக இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. என் பயத்தை சொன்னா அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. படித்த பொண்ணு நீ எப்படி பேசலாமா? நீ பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நீ கிளம்புற வரைக்கும் இங்கேயே இருந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் இருக்கல்லம்மா, பயப்படாத. என்னம்மா? ஒன்றும் இல்லையே. இல்லை, இருந்தது. நீ ரொம்ப குழம்பிருக்க, போய் ரெஸ்ட் எடு. நான் சொல்கிறேன்ல, போமா. பெரியவர, நேற்று அரண்மனை பக்கம் குறி சொல்ல வந்தது யாரு? அரண்மனைக்கு போனது சங்கிலி இல்ல. ஏ சங்கிலே, உன்னை தேடி அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்கடா. அரண்மனை ஏன்டா வர்ற? சார் சார் சார், எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அரண்மனையில் என்ன பார்த்த? எதுக்காக பயந்து ஓடுன? சார், அந்த அரண்மனையில் யாரும் இருக்காதீங்க சார், உடனே காலி பண்ணுறேங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? அந்த அரண்மனையில் ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். பக்கமாக சத்தியமாக சொல்கிறேன், அது என் கண்ணால் பார்த்தேன் சார்.
நேற்று ராத்திரி அரண்மனைக்கு வந்தப்ப பறக்குது இந்த வீட்டை கன்னி பொண்ணுக்கு கல்யாண கைக்கூடி காப்பா பறக்குது ஜக்கா. அது ஒரு ஆள் ஆவேசமா கொலை பண்றதை என் 2 கண்ணால பார்த்தேன் சார். அது யாருன்னு ஒரு நாள் அடையாளம் காட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனா அந்த ஆவி புகுந்துருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியா எனக்கு தெரியல சார். ரொம்ப உக்கிரமா இருந்தது. அதோட ஆவேசம் தனிஞ்ச மாதிரியே தெரியல. வாங்கிங்க சார். சார் இந்த முட்டை ஒரு மண்டலத்துக்கு சுடுகால வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறேன் சார். இல்ல இது சார் யோசிக்காதீங்க சார். அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ? ஏற்கனவே 3 பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். அங்க என்னமோ இருக்கு. இங்க யாரோ நின்ன மாதிரி இருக்கு. வாங்கிங்க சார். இந்த உலகத்துல நமக்கு மேல நிறைய சக்திங்க இருக்கு. நம்புங்க சார். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சமயக்காரன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு தான் சொன்னாங்க. டிரைவர் கூட எங்கேயோ குடிச்சிட்டு படுத்துருக்கான்னு தான் நினச்சோம். வேலைக்காரன் நேற்று நைட்டு கூட பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கு இன்ஸ்பெக்டர். வீட்டில் இருக்கவங்களாம் வர சொல்லுங்க, தனித்தனியாக விசாரிக்கணும். எங்களை சந்தேகப்படுறீங்களா? இதோ வக்கீலே வந்துட்டாரு, அவரே கேளுங்க. இது போலீஸ் ப்ரொசீஜர்ப்பா, நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்றதுல நம்பிக்கலைன்னா இதை கையால தொட்டுட்டு எல்லாம் அவளை பாருங்க. என்னப்பா பாருங்கன்னு சொல்றேன்ல. சொன்ன கேட்டியா? அண்ணா முறைக்கிறார் பாரு. நானா வரலப்பா, உன் தங்கச்சி தான் இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்காக நடுராத்திரில நீ ஆஸ்பத்திரி போய் கூட்டு வரணும். என்ன விடவா ஹாஸ்பிட்டல்ல இவரை பெருசா பாத்துக்க போறாங்க. உனக்கு முரளி முக்கியம், எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். என்னப்பா இது? வேற ஏதோ பொண்ணோட உருவெல்லாம் தெரியுது.
அவள் தான் நான் சொன்ன செல்வி. பொண்ணுன்னா பேய் இறங்கன்னுவாங்க, ஆனால் பொண்ணுக்குள்ளேயே பேய் இறங்கியிருக்கே, எதுக்கு? அவள் வந்ததே முரளிக்காக. இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நிரந்தரமாக அவள் மாதவி உடம்புலேயே தங்கிடுவா. அது நடக்கக்கூடாது. ஏன்பா இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்ன மாதிரி முரளிக்கிட்டே சொன்ன மேட்ரு முடிஞ்சதுல? அது முரளி உயிருக்கே ஆபத்து. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா கூட நம்ம எல்லா உயிருக்கு ஆபத்து. செல்வியோட ஆவி எப்படி தடுக்கிறதுன்னு பெரிய சாமியார்ட்ட கேட்டு வரேன். அது வரைக்கும் அவங்க சேராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எதுக்கு சாமியார் எல்லாம்? நீங்கள் எங்கள் கூடயே இருங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்கள சேர விடாம பண்ணிடலாம். அவங்க சேரலைன்னாலும் பிரச்சனை தான். விடிஞ்சா சூரிய கிரகணம், அதுக்குள்ளே அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமாக தங்கிடுவேன். ஒருவேளை இது நடக்கலைன்னா விடியறதுக்குள்ளே முரளியை கொண்டுடுவேன். இங்கே கிடைக்காத வாழ்க்கையை நாங்கள் அங்கே வாழ்ந்துப்போம். அவன் நினச்சது நடந்துச்சுன்னா மாதவி நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டா. என் தங்கச்சியோட வாழ்க்கை, முரளியோட உயிர், இது ரெண்டும் உங்கள் கையில். பாஸ் அப்போ பேயை பிரிச்சிருவோமா? ஏதோ பாயை பிரிகிற மாதிரி சாதாரணமாக சொல்கிற. ரொமான்ஸ் மேட்டரில் மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும். பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் பேய் இற வாங்க போகிறானுங்களோ. சொல்லுங்க ஐயா. ஃபுல்லா தேடிட்டேங்க. கார் தான் கவுந்து கிடக்குது. உள்ள ஆள் யாரும் இல்லைங்க. ஒரு செல்போன் தான் உடஞ்சு கிடக்குது. நீ தேடுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். என்ன பாஸ் அவங்கள பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பாலில் பேதி பவுடர் கலக்குறீங்க? பிரிக்கிறதுக்கு பேதி பவுடரை கலக்காம பின்ன பான்ஸ் பவுடரை கலப்பாங்க. இதை 2 பேரும் குடிச்சாங்கன்னா எங்கிருந்து பெட்ரூமில் இருக்கிறது, பாத்ரூமில் இருக்கவே டைம் சரியா இருக்கும். சூப்பர். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? பேய்க்கு பேதி ஆகுமா? நல்ல டவுட்டு. இதை பேய்கிட்ட கொடுத்துட்டு அதுகிட்ட கேட்டு வந்து. இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு பேய்கிட்ட போனோம்? ஒரு பேய் இன்னொரு பேய் ஒன்றும் பண்ணாது, அதனால தான் ஒன்று எடுத்துட்டு போக சொல்றேன். நான் தனியா போக மாட்டேன், வாங்க கும்பலா போலாம். இப்போ நீ எடுத்துட்டு போல, இந்த பாலை உன் புருஷன்கிட்ட கொடுப்பேன். இதையே மசாலா பால்னு உனக்கு கொடுத்து நச்சரிப்பான். பரவாயில்லையா? ஆல் தி பெஸ்ட் அத்தை. கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா கொடுங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அப்படியே தோட்டத்து பக்கம் ஓடிடுங்க. நல்ல ஐடியா. நீ கூட போமா. போ 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 போ. பேய் முடிய பூச்சி எல்லாம் சண்டை போட்டுருங்க. நான் பூனைக்கு கூட பால் வச்சதுல, ஆனா என்ன போய் பேய்க்கு பால் வைக்க சொல்றாங்களே. என்ன மேடம் ஒரு மார்க்கமா இருக்கீங்க? இந்த நாளுக்காக தான் இத்தனை காலமா காத்துட்டு இருந்தேன். என்னத்த? படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுங்கப்பா. இப்போதானே மாமா சொம்பு நிறைய பால் கொடுத்தாரு. அது சாதாரண பால், இது ஸ்பெஷல் பால். எவ்வளவு பால் தான் குடிக்க முடியும்? அத்தைக்காக ஒரு கிளாஸ் குடிப்பா. ப்ளீஸ் வேண்டாம். அதான் வேண்டான்னு சொல்றாருல. என்ன சத்த? அத்தை அது வந்து மாமாக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்து அத்தை இப்படி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி. வாங்க அத்தை, வாங்க. ஏய் சாரியில பால் கொட்டுருச்சு, போய் மாத்திக்க. என்னாச்சு அத்தைக்கு? என்னாச்சு? பால் கொடுத்தீங்களா? பேய் பாத்ரூம் போயிடுச்சா? நல்ல ஐடியா கொடுத்து மாட்டி விட பார்த்தேன். அத்தை பாலை கொட்டிட்டாங்க. சின்ன விஷயம் சொதப்பிட்டு வந்து நிக்கிறத பாரு. என்ன பார்க்குற? பண்ணுறதையும் பண்ணிட்டு பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி மூஞ்சா பாரு. நெஞ்சு வலியா? கொஞ்சம் சீக்கிரம் வாயே. என்ன உனக்கு நெஞ்சு வலியா? இல்லடா, உனக்கு தாண்டா. பண்றாங்கல. ஐயோ, இங்க ஒருத்தன் நெஞ்சு வலியில செத்து போறான்.
ஈசுக்கு நெஞ்சு வலியா? ஈசுக்கு இல்ல, எங்க பாஸுக்கு. பாஸுக்கா? சொதப்பிராதையா கம்மன்றியா? சும்மா இரு. ஒத்த சாவ கடக்குறா, அவனை காப்பாத்தாம இருக்க சொல்றியா? ஒரு சமைக்காரனோட அருமை இன்னொரு சமைக்காரனுக்கு தான் தெரியும். என்னடா பண்ற? ஐயோட வாய் வச்சு ஊத போறேன். ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாலே பெனாயில் ஊற்றி கழுவணும். இதுல லிப் டு லிப்பா இந்த வாயோட குடும்பம் நடத்தி எப்படிமா குழந்தை பெத்த வருமா? முரளி என்னாச்சு? வந்துருச்சுப்பா. சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் ஐயோ சீக்கிரமா. யப்பா இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் இசிஜி ஸ்கேன் எக்ஸ்ரே ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பா. பின்னாடியே வந்துட்டு கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போயிடலாம். முடியலையே. ஐயோ நான் போக மாட்டேன், நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். பால் பொங்கி ஒரு பானையை உடைச்சிடாத. சமாளி. நான் போக மாட்டேன். நான் கூட நெஞ்சு வலி நினைச்சேன். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சரியாயிடுச்சு. வாங்க போய் படுக்கலாம். வாங்க 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 எல்லாரும் உள்ள வந்துருங்க. போய் படுக்கலாம்.